அகோசரி முத்ரா பொறுத்த வரைக்கும் வஜ்ராசன பொசிஷனும் பண்ணலாம், பத்மாசன பொசிஷனும் பண்ணலாம். இப்போ நீங்கள் பத்மாசனம் எப்படி போடுறாங்கன்னு பாருங்களேன். பத்மாசனம் போடுங்க. இடது கால் மேலே வலது காலையும், வலது கால் மேலே இடது காலையும் போட்டுக்கிறோம். போட்டுட்டு கைகளை வந்து மெதுவாக நம்ம கோர்த்துக்கணும். கைகளை கோர்த்துக்கணும். கோர்த்துட்டு 2 கண்ணுனாலையும் மூக்கோட நுனியை பார்க்கணும். 2 கண்ணுனாலையும் மூக்கோட நுனியை இன்னும் கொஞ்சம் கீழே. இதுதான் பொசிஷன். இதுதான் பொசிஷன். இந்த பொசிஷனில் நீங்கள் வந்து ஒரு 30 மூச்சு இழுக்கலாம், இல்லைன்னா ஒரு 40 மூச்சு இழுக்கலாம். இல்லை அந்த மூச்சு இழுத்துட்டு உங்களுடைய கான்சன்ட்ரேஷனை பூரா, அந்த உங்களுடைய கவனத்தை பூரா ஆக்கஞ்சக்கரத்தில் வைக்கலாம். இது வந்து அகோசரி முத்ரா. நல்வாழ்த்துக்கள்.